வணக்கம் நண்பர்களே! நான் கீதா சிவலிங்கம். இன்று நம்ம ஊர் ஸ்பெஷல் இன்றொரு தகவல்ல நாம இன்னைக்கு என்ன பழம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாம்பழம். இந்த பழம் இருமல், சளி, காசநோய், தொண்டை புண், ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க விளாம்பழத்தோட திப்பிலி பொடி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடிக்கடி விக்கல் எடுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விளாம்பழம் சாப்பிட்றதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது, உடல் எடையே கூடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க விளாம்பழத்தையும் சாப்பிட்லாம். விளாம்பழ டானிக் விற்குது, அதையும் வாங்கி சாப்பிட்டா நல்லா வெயிட் கெயின் ஆகும். கல்லீரலை சரி செய்யும் ஆற்றல் விளாம்பழத்துக்கு இருக்குது. கல்லீரல் சுருக்க நோயிலிருந்து கல்லீரலை காக்கும் ஆற்றலும் இந்த விளாம்பழத்துக்கு இருக்குது. குடிநோயிலிருந்து மீண்டவர்கள் கல்லீரலில் ஏற்படுற புண்களை ஆற வைக்கிறதுக்கு இந்த விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மழை காலங்களில் செப்டம்பர், பிப்ரவரி மாதம் அதிகமாக கிடைக்கும். இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் 7.1 கிராம், கொழுப்பு 3.7 கிராம், நார்ச்சத்து 5 கிராம், மாவுச்சத்து 18.1 கிராம், ஆற்றல் கேலரிஸ் பார்த்திங்கன்னா 134 கேலரிஸ் இருக்கிறதுனால இதை வெயிட் கெயின் பண்ணுறவங்க சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். கால்சியம் 130 மில்லிகிராம் இருக்குது, பாஸ்பரஸ் 110 மில்லிகிராம் இருக்குது, இரும்பு சத்து 0.48 கிலோ மில்லிகிராம் இருக்குது, வைட்டமின் சி 3 மில்லிகிராம் இருக்குது, மக்னீசியம் 0.18 மில்லிகிராம் இருக்குது, கரோட்டின் 61 மைக்ரோகிராம் இருக்குது, தயமின் 0.04 மில்லிகிராம் இருக்குது, மக்னீசியம் 41 மில்லிகிராம் இருக்குது, துத்தநாகம் ரிஃபோப்ளேவின் அப்படிங்கிற சத்து 0.17 மில்லிகிராம் இருக்குது. நன்றி நண்பர்களே.